Hello students, good morning to all. How are you? I am good. Okay, today we are going to discuss about some programs in list. சரியா? இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இருந்து லிஸ்ட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். லிஸ்ட்டில் வந்து எலிமெண்ட்ஸ் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, அதில் டெலீட் பண்ணுறது, இது பற்றிலாம் பார்த்துட்டு இருந்தோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி லிஸ்ட்டில் சம் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்குறோம் புக்கில். அந்த ப்ரோக்ராம்ஸில் நம்ம என்ன பண்ண சில ப்ரோக்ராம்ஸை முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு 4 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இன்றைக்கி. அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் நம்ம டப்புள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, நீங்கள் லிஸ்ட்டில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது சார். என்னங்க சார் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 4 திங்ஸோட ஒரு 5 திங்ஸோட ப்ரைஸ் வாங்குகிறோம். சரியா? டு ரீட் ப்ரைஸஸ் ஆஃப் 5 ஐட்டம்ஸ் இன் எ லிஸ்ட். சரியா? இன் எ லிஸ்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் sum of all product all items or the product of all item and average of all prices. அதாவது ஒரு 5 பொருட்கள் கொண்ட ஒரு விலையை, ஐந்து பொருட்கள் கொண்ட ஒரு லிஸ்ட்டு. சரியா? 5 பொருள் கொண்ட விலைகளை கொண்ட ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். அந்த பொருளுடைய கூடுதலாக கண்டுபிடிக்கிறோம். அடுத்து அதோடைய ப்ராடக்ட்டு மல்டிப்ளேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதனுடைய ஆவரேஜை கண்டுபிடிக்கிறோம். அதாவது லிஸ்ட்டில் சரியா 5 ஐட்டம்ஸோடைய ப்ரைஸை கிரியேட் பண்ணுறோம். சரியா? அந்த ப்ரைஸை கிரியேட் வாங்கி லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ப்ரைஸஸை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சம் பண்ணுறோம், ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம், அடுத்தது ஆவரேஜ் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராடக்ட். ஸோ ஐட்டம் for I in range of 5. Range of 5. Print. Print. Enter. Enter price for item 1. Okay.
திஸ் இஸ் எ ப்ரோக்ராம். அதாவது இந்த ப்ரோக்ராம் ஆனது ஒரு 5 ஐட்டத்தோட ப்ரைஸை ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த ப்ரைஸோடைய சம் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ், அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ், தென் ஆவரேஜ் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ். அதாவது அந்த விலைகளோட கூடுதலை கண்டுபிடிக்கிறோம். அதாவது அந்த விலைகளை மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா, என்னென்ன விலைகள் கொடுக்குறோமோ அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதோடைய ஆவரேஜை கண்டுபிடிக்கிறோம். இதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய இந்த இதுக்கு உண்டான ஒரு ப்ரோக்ராம். சரியா, இப்போ அவுட்புட் எப்படி இருக்கும்? அவுட்புட் கவனிங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டு கிரியேட் பண்ணோம். அதுக்காக ஐட்டம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு எம்டி லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட்டுக்காக நான் என்ன யூஸ் பண்ணேன், பிஆர்ஓடிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார் லூப் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, ஒவ்வொரு ப்ரைஸும் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு தான் அப்பண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இன்புட்டாக வாங்கி லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறேன். செகண்ட் ஃபார் லூப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், வாங்கின ப்ரைஸை டிஸ்பிளே பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்காக பண்ணுறோம்னா, ப்ரைஸஸை சம் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ், ஆவரேஜ் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ். சொல்லுதா, ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸஸ், ஆல் ப்ரைஸஸ் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ். ஓகே, இது கூட வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ இன்புட் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு என்டர். இது ஃபார் லூப் ஆனது எத்தனை டைம் இருக்கும், 5 டைம்ஸ். ஏன்னா நான் ப்ராடக்ட் எத்தனை கொடுத்துருக்கேன், 5. இந்த இடத்துலையும் 5 மட்டும் கொடுக்கலாம். ஐட்டத்தில் எத்தனை இருக்குன்னா, ஐட்டம் இஸ் நத்திங் மட்டும் ஒரு பொருளை குறிக்குது. அதில் 5 திங்ஸ்ன்னு சொல்லலாம். அதனால் என்டர் த ப்ரைஸ் ஃபார் ஐட்டம். ஃபஸ்ட்டு அவுட்புட் என்டர் ப்ரைஸ் ஃபார் ஐட்டம். ஸோ இது வந்து பிளேஸ் கொள்கிற சொல்லி ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபார்மேட்டு. ஸோ இந்த இடத்துல I+1ங்கிறது என்னதுக்கு, ஐயோட வேல்யூ 0. ஏன்னா ரேஞ்சோட வேல்யூ 5னா எதுலேருந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா 0, 1, 2, 3, 4 ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு இப்போ 0. அப்போ 0 + 1 1. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், ஐட்டம் 1. அதுக்கப்புறம் நம்ம என்ன இருக்கோம், P = int of input. இப்போ இன்புட் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்டத்தோட ப்ரைஸ் வந்து 5 கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது ஐட்டம் டாட் அப்பண்ட். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட்டில் சரியா, லிஸ்ட் இருக்குது, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். ஓகே, இப்படி வச்சுக்கோ. லிஸ்ட்டில் என்ன பண்ணா, ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டாக ஏதாவது ஸ்டோர் பண்ண 5 கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறேன் நான். சரியா, ஓகே. அடுத்தது மறுபடியும் ரேஞ்சு செகண்டு, அதாவது 1ங்கிற ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்துக்கோ. என்டர் ப்ரைஸ் ஃபார் ஐட்டம் 2. ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் எலிமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் ஐட்டத்துக்கு 10ங்கிற இன்புட் கொடுக்குறேன். ஸோ அடுத்த லிஸ்ட்டில் என்ன இருக்குது, நம்மளுக்கு 10ங்கிற வேல்யூஸ் தான் ஸ்டோர் ஆகும். மறுபடியும் என்ன இருக்கும், லிஸ்ட்டு போகும் அங்கே. அடுத்து தேர்டு. ஸோ அடுத்து பிரிண்ட் என்டர் த ப்ரைஸ் ஃபார் ஐட்டம். என்டர் ப்ரைஸ் ஃபார் ஐட்டம். இப்போ என்ன இருக்கும், ஐயோட வேல்யூ வந்து 0 1 இருக்கும். 1 + 1 2, 2 + 1 3ன்னு இருக்கும். அதாவது 2 இருக்கும், 2 + 1 3 இருக்கும். சரியா, 3. இப்போ 15 கொடுக்குறேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன், அப்போ லிஸ்ட்டில் என்ன இருக்குது, நம்மளுக்கு 15ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். அடுத்து என்ன இருக்குது, நம்மளுக்கு 3 எடுத்துக்கோம். சரியா, 3. என்டர் த ப்ரைஸ் ஃபார் ஐட்டம் 3 + 1 4. இப்போ நான் என்ன வேல்யூஸ் கொடுக்குறேன், 20ங்கிற வேல்யூஸ் கொடுக்குறேன். மறுபடியும் இப்போ 4ன்னு எடுத்துக்கோ. என்டர் த ப்ரைஸ் ஃபார் ஐட்டம். என்டர் ப்ரைஸ் ஃபார் ஐட்டம் 4 + 1 5. இப்போ நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன், வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த 5th ஐட்டம், 25. ஸோ in the for loop, how many times the loop will be executed? 5 times. Each time I give the price for item 1, item 2, item 3, item 4 and item 5. அதாவது 5 ஐட்டத்துக்கு நான் ப்ரைஸ் கொடுக்குறேன். 5 ஐட்டத்துக்கு ப்ரைஸ் வாங்கிட்டேன். இப்போ லிஸ்ட்டு ஒன்று கிரியேட் ஆகிருக்கான். 10, 25 வரலாம் நம்மளால அந்த லிஸ்ட்டு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இது வரலாம். சரியா, இதுதான் வந்து ஐட்டம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வேல்யூஸ் ஆனது நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதுதான் இந்த ப்ராசஸோடைய வேலை. நெக்ஸ்ட் ஃபார் லூப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ ஒவ்வொரு வாங்கின இன்புட்டையும் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அப்போ I கொடுப்பேன் J in range of length of item. Length function is to count the number of elements in the item. ஐட்டத்தில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அப்போ இதுக்கு பதிலாக எப்படி என்ன வேல்யூஸ் இருக்கும், 5. அதே தான்
சார் இங்கே 5னு கொடுத்தாலும் ரைட்டு தான், லென்த் ஆஃப் ஐட்டம் கொடுத்தாலும் சரி ஒன்று தான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறேன். சரியா? ஓகே. அடுத்தது ஜேன்னு இருந்துச்சுன்னா ஜே வந்து எதை ஃபர்ஸ்ட் வேல்யூ 0ன்னு ரெஃபர் ஆகும். அடுத்து பிரிண்ட் பிரைஸ் ஃபார் ஐட்டம் 1. அப்போ அவுட் ஃபர்ஸ்ட் என்னது பிரைஸ் ஃபார் ஐட்டம் 1 is equal to rupees dot, so rupees dot, இந்த இடத்துல என்ன இருக்கு நம்மளுக்கு ஒரு கலிப்ரேஷன், rupees dot item 1. item 1ல என்ன இருக்கு நம்மளுக்கு, item 0ல என்ன இருக்கு நம்மளுக்கு 5. ஸோ 5ன்னு இருக்கும், வேற ஒன்று. நம்ம கொடுக்கக்கூடிய கொடுத்த இன்புட்டை சரியா again I will display. வேற அடுத்தது price. ஸோ இது கொடுத்த உடனே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சா? அடுத்து என்ன இருக்கு, ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஐட்டம் ஆஃப் ஜே. ஸோ ப்ராடக்ட்ல வந்து 1ன்னு இருக்கும், இன்ட்டு ஐட்டம் ஆஃப் வந்து 1 × 5 5 இருக்கும், 5 ஸ்டோர் இருக்கும். அப்போ ப்ராடக்ட்ல PRODல என்ன இருக்கு, இப்போ நம்மளுக்கு 5 இருக்கும். ஸோ அடுத்து இது வந்து பாரு, இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ராசஸ். இதுக்கப்புறம் என்ன இருக்கு நம்மளுக்கு, அடுத்தது ஜேவர்ல 1ன்னு ரெஃபர் ஆகும். அகைன் பிரைஸ் ஃபார் ஐட்டம் 2 இஸ் ஈக்குவல் டு rupees. செகண்ட் ஐட்டத்தோட வேல்யூ என்னது 10. இதை முடிஞ்ச உடனே என்னது ப்ராடக்ட்ஸ்குள்ள ப்ராடக்ட் ஆல்ரெடி ப்ராடக்ட்ல 5 இருக்கும், இங்கே 10 இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும் 50ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். 50ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். அடுத்து என்ன இருக்கும், தேர்ட் 0 1 2க்கு போகும். 2ல பிரிண்ட் பிரைஸ் ஃபார் ஐட்டம் தேர்ட் இஸ் ஈக்குவல் டு rupees. ஸோ தேர்ட் ஐட்டத்தோட பிரைஸ் என்னது 15. ஸோ 15ங்கிற வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும். அடுத்து என்ன இருக்கு, ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் இன்ட்டு ஐட்டம் ஆஃப் ஜே. அப்போ ப்ராடக்ட்ல என்ன இருக்கு நம்மளுக்கு 15 இருக்கும், இன்ட்டு ஜேவோட வேல்யூ என்ன இருக்கு 15. ஸோ 50 இன்ட்டு 15 என்ன இருக்கு நம்மளுக்கு 750. ப்ராடக்ட் என்ன இருக்கும் நம்மளுக்கு 750. அடுத்தது என்ன இருக்கு நம்மளுக்கு 3ன்னு இருக்கும். சரி ஓகே. அடுத்து பிரைஸ் ஃபார் ஐட்டம் அடுத்தது price for item 4 rupees is equal to 4 உடைய வேல்யூ என்ன இருக்கு நம்மளுக்கு 20. ஏன்னா 0% 0 1 2 3 4. சார் அந்த இடத்துல இந்த இடத்துல 0ங்கிறது 1 ரெஃபர் பண்ணுது, 2 3 நம்ம ரெஃபர் பண்ணிட்டு வரோம். சரியா? இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 நான் கொடுக்குறது 1 சீரியல் நம்பர் 1 2 3ன்னு கொடுத்துருக்கிறேன். சரியா? 4th 20. எகைன் என்ன பண்ணோம், இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஐட்டம் ஆஃப் ஜே. ஸோ ப்ராடக்ட்ல என்ன இருக்கு நம்மளுக்கு 750ங்கிற வேல்யூஸ் இருக்கு. 750 இன்ட்டு நம்மளுடைய வேல்யூ இப்போ 20 150 சரியா? ஸோ 15,000, அதாவது 15,000 நம்மளுக்கு ப்ராடக்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். சரியா? அடுத்து என்ன இருக்கு நம்மளுக்கு, அப்படியே அகைன் 4 வரும். பிரைஸ் ஃபார் ஐட்டம் பிரைஸ் ஃபார் ஐட்டம் 4 + 5 rupees is equal to 25. பிரைஸ் ஃபார் ஐட்டம் 5 is equal to 25. அடுத்து ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ப்ராடக்ட் என்ன இருக்கு நம்மளுக்கு 15,000 இருக்கும். 15,000 இன்ட்டு 25 15,000 இன்ட்டு 25 சரியா? 25 ஓகே. ரெண்டு பஞ்சு ஸோ ஆன்சர் வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னா 3,75,000 வேல்யூ ப்ராடக்ட்டில் ஸ்டோர் ஆகும். 3,75,000 ஓகேவா? ஓகே. இப்போ இது வரலாம் லூப் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன இருக்குது நம்மளுக்கு பிரிண்ட் சம் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ். பிரிண்ட் சம் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ் sum of all prices is equal to rupees. இதோட சம் எவ்வளோக்குன்னு வரும்? சம்முனா ப்ராடக்ட் ஆகிடுது. இப்போ வந்து 5 இருக்குது, 5
10, 5, 10, 15, 30, 50, 75. Sum of all product என்ன இருக்கு நம்மளுக்கு all prices வந்து 75. அடுத்தது product of all prices. Product of all prices is equal to rupees. Product ஓட வேல்யூ என்னது 3,75,000. அடுத்தது average of all prices is equal to rupees. என்ன இருக்கு நம்மளுக்கு ஆவரேஜ் என்ன இருக்கு நம்மளுக்கு sum of items எவ்வளோ இருக்கு sum of items 75. அடுத்தது length length 5. ஸோ நம்ம என்னது 15 ஆன்சர் கிடைக்கும். ஸோ டிவிஷனில் இருக்கிறவங்களே 15.0. சரியா, திஸ் இஸ் த அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது இந்த ப்ரோக்ராம் என்ன பர்பஸ்க்காக எழுதப்பட்டது அகைன் சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ஆனது ஒரு லிஸ்ட்டில் 5 ஐட்டத்தோட ப்ரைஸை இன்புட்டாக வாங்கி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸை நம்ம என்ன பண்ணுறேன் ப்ராடக்ட் பண்ணி மறுபடியும் அந்த இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் கூடிய அந்த ஐட்டத்தை ப்ரைஸை டிஸ்பிளே பண்ணுறேன், ப்ராடக்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ப்ராடக்ட் சம்மை டிஸ்பிளே பண்ணுறேன், அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸஸை டிஸ்பிளே பண்ணுறேன், ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸஸை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? ஆல் ப்ரைஸஸ் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸஸ் முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ ஒரு ஐட்டத்தோடைய ஆவரேஜ் வந்து 15 ருபீஸ் வரும். இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமுடைய எக்ஸ்பிளனேஷன். சரியா, வேறு ஒன்றும் கிடையாது. லிஸ்ட்டில் எகைன் நான் சொல்கிறேன், லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒவ்வொருக்க இன்புட் வாங்குகிறேன். இன்புட் வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் அந்த சம்மை டிஸ்பிளே பண்ணுறேன், ஆவரேஜை டிஸ்பிளே பண்ணுறேன். அடுத்தது ஆவரேஜுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் பண்ணி அந்த ப்ரைஸை ப்ராடக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். சரியா, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். சரியா, டு கவுண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் earning more than 1 lakh per annum. சரியா, number of employees are given, monthly salaries are given. சரியா, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு எம்ப்ளாயி இருக்கிறான், எம்ப்ளாயினா பணியாளர். இப்போ ஒரு 5 நம்பர் கொண்ட ஒரு எம்ப்ளாயி சேலரி ஆனது கொடுக்கப்படுது. அதில் 5 நபர்களுடைய மந்த்லி சேலரி கொடுக்கப்படும். அதாவது ரீட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணோம். மந்த்லி சேலரி இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை நம்ம ரீட் பண்ணுறோம். அதில் ஒரு மாதத்துடைய சேலரி கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதோடைய ஆனுவல் சேலரியை கன்வெர்ட் பண்ணணும். ஆனுவல் சேலரியை கன்வெர்ட் பண்ணுறது என்னது, ஒரு மாதத்தோட சேலரி அப்படின்னா ஆனுவல் சேலரி நம்ம 12 மல்டிப்ளை பண்ணி ஆனுவல் சேலரியை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ யாரெல்லாம் ஆனுவல் சேலரி 1 லேக்குக்கு மேலே வருதோ அவங்கள மட்டும் கவுண்ட் பண்ண மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? மறுபடியும் சொல்கிறேன். அதாவது ஒரு பணியாளர் 5 பணியாளர் கொண்ட ஒரு லிஸ்ட்டை உருவாக்குறோம், பட்டியல் உருவாக்குறோம். அந்த பணியாளர் கொண்டனா என்ன, பணியாளருடைய மாத வருமானத்தை உள்ளீடாக வாங்குகிறோம். அப்படி மாத வருமானத்தை உள்ளீடாக வாங்கி யாராலெல்லாம் ஒரு வருடத்திற்கு 1 லட்சத்திற்கு மேலே வாங்குறாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ 5 பேர் வாங்குறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க, அதில் 2 பேர் இருக்கிறாங்கன்னா அப்போ 2 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஒரு இயர்லி இன்கம் ஆனுவல் இன்கம் ஆனது 1 லேக் மேலே வருது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக இந்த ப்ரோக்ராம். சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். ரைட் எ ப்ரோக்ராம், பைத்தான் ப்ரோக்ராம் டு கவுண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி earning more than 1 lakh per month per annum. ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கையை கணக்கிடணும். அப்போ எத்தனை பேரும் சார் அப்படிங்கிறது வந்து நம்ம எண்ணிக்கையை கொடுத்துருவாங்க. என்டர் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி கொடுத்துருவாங்க, அதையும் டிஸ்பிளே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபால் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம அதிலே லூப்பை கொடுத்து செக் பண்ணிட்டு வரோம். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அப்போ நம்ம சேலரி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். இது ஒரு ப்ரோக்ராம் வந்து என்னன்னு சொல்லுவோம், இதுக்கு என்ன ப்ரோக்ராம் சொல்லலாம், write a program to count number of employee earning
more than 1 lakh per annum. Per annum. Write a program to count number of employee earning more than 1 lakh per annum. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராமுக்கு வர போகிறோம். இப்போ சேலரிங்கிற ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். சரியா? அடுத்தது ஒவ்வொன்றா நம்ம வரும்பொழுது தான் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ n is equal to number of employee. ஓகே, சேலரிங்கிறது ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சேலரிக்கு வாங்கணும், ஒவ்வொருத்தர் சேலரி வாங்கணும். சேலரி இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்டு, எம்டி லிஸ்ட்டு, n இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட்டு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் or எம்ப்ளாயீஸ் போட்டு எம்ப்ளாயீஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஏன்னா எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்குது, n. ஓகே, 5 பேர் இருக்கிறாங்க. ஃபார் இப்போ எம்ப்ளாயீஸ்க்கு இன்புட் வாங்கணும். ஃபார் I in range of 5. இப்போ பிரிண்ட் enter monthly salary of employee. Enter monthly salary of employee 1. Employee 1 rupees input வாங்குறோம். சரியா? j plus 1 I plus 1. இந்த I plus 1 வந்து 1 2 3 அதுக்காக ரெஃபர் பண்ணுது. அப்போ நம்ம இன்புட் வாங்குறோம். S is equal to int of input of input. அடுத்து என்ன பண்ண, லிஸ்ட்டில் ஆட் பண்ணுமா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சேலரி டாட் append of S. Already we know that append is used எலிமெண்ட் இன் ஏ லிஸ்ட். அதாவது ஒரு லிஸ்ட்டில் எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக, சரியா, எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக அப்பன் சேர்க்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்பன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அந்த லிஸ்ட்டில் போய் ஆட் ஆகும். அப்போ நம்ம இன்புட் வாங்குவோம், வாங்கக்கூடிய எலிமெண்ட் போய் லிஸ்ட்டில் போய் ஸ்டோர் ஆகிடுது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது சரி டாட் அப்பண்டா. ஓகே, இது மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டு வாங்கிக்கிறோம். அடுத்து ஃபார் j in range of length of salary. அதான் 5 நம்பர்ஸ் தெரியும், இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு நம்ம என்ன லென்த் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மந்த்லி சேலரி ஆஃப் பிரிண்ட் monthly இல்லை ஓகே. இப்போ ஆனுவல் சேலரி is equal to 12 into salary of J. Salary of
salary of J. அப்போ annual salary என்ன இருக்கும் அப்படின்னா அவனுடைய 12 months ஓட salary calculate பண்ணும். இப்போ print annual salary of employee 1 dot rupees is equal to format of J plus 1 comma இதோடைய annual salary அடுத்தது if annual salary greater than 1 lakh அப்போ கவுண்ட்டுங்க ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்க count is equal to 0 so count is equal to count plus 1 ஏன்னா நம்ம ஆனுவல் சேலரி கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அது 1 lakh மேலே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் கவுண்டோட வேல்யூ ஆனது நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அதுக்காக தான் கவுண்ட்டுங்கிற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ண போகிறோம் அது வந்து 0% இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா 0 கவுண்ட் பண்ண வரும்போது கவுண்டோட வேல்யூ என்னன்னு தெரியாது தட்ஸ் ஐ ஹவ் இன்ஸ்லைஸ்டு கவுண்ட் ஆஸ் 0 ஓகே அடுத்தது பார்க்கும் பொழுது ஓகே இப்போ கவுண்ட் பண்ணிச்சு அடுத்தது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா print employee out of employee earn more than 1 lakh per annum. Format. So formatல என்ன இருக்கும் format of எத்தனை யாரு என்னங்கிறது யாரு எத்தனை எம்ப்ளாயி கவுண்ட் தானே ஓகே இதில் எத்தனை இல்லை கவுண்ட்டு எத்தனை எம்ப்ளாயி என்ன எம்ப்ளாயி சரியா ஓகே அவுட்புட் கவனி அதாவது இந்த ப்ரோக்ராமானது ஒரு 5 எம்ப்ளாயீஸோடைய மந்த்லி சேலரியை ரீட் பண்ணி லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த சேலரியை 12ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆனுவல் சேலரியாக கன்வெர்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த ஆனுவல் சேலரியானது 1 லேக்கு மேலே இருந்துச்சுன்னா கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்போ கவுண்ட் எத்தனை பேரும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் சரியா ஓகே நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த ப்ரோக்ராம் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 சேலரி இஸ் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட் n இஸ் ஈக்குவல் டு ஏன்னா என்னன்னா எத்தனை பேர் நான் எம்ப்ளாயின்னு தெரியாது அதனால் இன்புட் என்டர் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயின்னு கேட்கும் ஃபர்ஸ்ட் அவுட்புட்டு எக்ஸிக்யூட் ஆகும்போது என்டர் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபைன் கொடுக்குறேன் ஸோ ஃபைன் வாங்கிக்கிறோம் இப்போ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் என்ன இருக்கு நம்மளுக்கு 5 ஓகே அடுத்தது இப்போ என்னோட வெளியே 5 ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 அதாவது அடுத்து நான் என்ன பண்ணுறேன் மந்த்லி சேலரி இன்புட்டாக வாங்குறதுக்காக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன் சரியா இது வரலாம் இப்போ நான் பிரிண்ட் என்டர் த மந்த்லி சேலரி ஆஃப் எம்ப்ளாயி என்டர் monthly salary of employee so in the format refer பண்ணது I plus 1 I ஓட வேல்யூ 0 எப்பவுமே ஆல்ரெடி we know that the for loop வந்து first index ஓட 0 to 4 இருக்கும் அப்போ I ஓட 0 plus 1 1 இருக்கும் so அந்த 1 தான் இங்க வரும் so 1 rupees is equal to
அவ்வளோதான். இப்போ நம்ம இன்புட் கொடுக்குறோமா, எஸ் இஸ்குவல் இப்போ எஸ் இஸ்குவல்னு ஒரு இன்புட் கொடுப்போம். சரியா, எஸ் இஸ்குவல் ஒரு இன்புட் என்ன கொடுக்குறோம், இப்போ 5000 கொடுக்குறோம். ஓகே, 5000 இங்கே இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 5000 எப்படின்னா கொடுக்கலாம், 5000 லூப்புக்குள்ள தான் கொடுக்குறோம். ரைட். அடுத்தது சேலரி டாட் அப் அண்ட் ஆஃப் எஸ். இப்போ சேலரிங்கிற லிஸ்ட்டில் இப்போ என்ன நம்மளுக்கு லிஸ்ட்டு கிரியேட் ஆகும். அதில் எனக்கு 5000 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்டோர் ஆகும். அடுத்த மறுபடியும் என்னது மந்த்லி சேலரி எம்ப்ளாயி 2 என்டர் monthly salary of employee 2. இதில் கூட சொல்லலாம், இதில் வந்து என்னது நம்மளுக்கு 6000 வரும், அல்லது ஒரு 8000 கொடுத்துருங்க. அடுத்து என்டர் monthly salary of employee 3. இதுக்கு நம்ம என்ன கொடுங்க, ஒரு 10,000 கொடுங்க. அடுத்து என்டர் மந்த்லி சேலரி ஆஃப் எம்ப்ளாயி 4. ஒரு 15,000 கொடுங்க. அடுத்து என்டர் மந்த்லி சேலரி ஆஃப் எம்ப்ளாயி 5. ஒரு 20,000 கொடுங்க. நம்ம பார்த்து கொடுக்குறோம். அதாவது ஃபஸ்ட் எம்ப்ளாய்க்கு 5,000 கொடுக்குறேன், செகண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 8,000 கொடுத்துருக்கேன், தேர்ட் எம்ப்ளாய்க்கு 10,000 கொடுக்குறேன், ஃபோர்த் எம்ப்ளாய்க்கு 15,000 கொடுத்துருக்குறேன், ஃபிஃப்த் எம்ப்ளாய்க்கு நான் என்ன கொடுக்குறேன், 20,000. இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த சேலரியில் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணும். சேலரியில் லிஸ்ட்டு 5,000, அடுத்தது 5,000, 8,000, அடுத்தது 10,000, நெக்ஸ்ட்டு 15,000, நெக்ஸ்ட்டு 20,000. இதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த 5 இது மாதிரி நான் என்ன பண்ணுறேன், 5 எம்ப்ளாயிஸோட சேலரி வாங்கிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், மறுபடியும் அப்போ அந்த இருக்கிற லிஸ்ட்டில் ஒவ்வொரு சேலரியை அக்சஸ் பண்ணுறேன். அப்போ சேலரியை 5ன்னு இந்த இடத்துல கொடுக்கலாம். ஆர் என்னது லென்த், யூசிங் த லென்த் ஃபங்க்ஷன் ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் திஸ் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி கூட நான் என்ன பண்ணுறேன், நம்ம அதை ரேஞ்சில் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால தான் ஃபார் ஜே இன் ரேஞ்சு லென்த் ஆஃப் சேலரி. அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ ஜேவோட 0, அப்போ 0வில் இருக்கக்கூடிய ரேஞ்சில் 0 இருக்குது. சரியா, சேலரியில் இருக்கக்கூடிய 0 போஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ சொன்னது 5,000. இப்போ என்ன பண்ணுறோம், ஆனுவல் சேலரி, ஆனுவல் அண்டர்ஸ்கோர் சேலரி, இது வந்து ஒரு வேரியபிள் தான், வேறு இல்லை. அண்டர்ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 12 × 5 என்ன இருக்கும் நமக்கு 60,000. அப்போ ஃபஸ்ட்டோடைய சேலரி ஆனுவல், ஃபஸ்ட்டு எம்ப்ளாயோடைய ஆனுவல் சேலரி எவ்வளோ வருதுன்னா 60,000. பிரிண்ட் ஆனுவல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயி. அடுத்தது ஆனுவல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயி. ஆனுவல் சேலரி எம்ப்ளாயி எவ்வளோ வருது, எம்ப்ளாயி 1 rupees 60,000. சரியா, அடுத்தது பார்த்தோன்னா இது வந்து கவுண்டு. இப்போ ஆனுவல் சேலரி வந்து 60,000 இருக்குது, 60,000 கிரேட்டர் தென் லேக்கா கண்டிப்பாக கிடையாது. அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகுது. மறுபடியும் இருக்கும் ஜேவோட வேல்யூ 0லேருந்து என்ன நம்மளுக்கு 1க்கு மூவ் ஆகும். மூணாவது மறுபடியும் ஆனுவல் சேலரி 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயோட சேலரி வந்து 8,000. அப்போ 12 × 8,000 வந்து 96 சம்திங் வரும். அப்போ வரும்போது அது பிலோ வந்து பிலோ வந்து 1 lakh தான் ஆனுவல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயி. அடுத்தது ஆனுவல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயி 2. ஆனுவல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயி 2ஓட சேலரி வந்து 96. ஸோ 96,000 அதுவும் பிலோ. அப்போ கவுண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது. அடுத்தது 2 பொசிஷனில் இருக்கக்கூடிய இது முடிச்சது. அடுத்து தேர்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ 3ல் இருக்கக்கூடிய சேலரி எம்ப்ளாயோட சேலரி வந்து 10,000. கண்டிப்பாக ஆனுவல் சேலரி கால்குலேட் பண்ணும்போது 10,000 × வந்து 1,20,000 வரும். ஓகே, அப்போ ஆனுவல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயி 3, ஆனுவல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயி 3 3ஓட வந்து 1,20,000 வரும்.
சரியா? அதே மாதிரி ஆனுவல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயி 4. அப்போ அவருடைய 4ல் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 15,000. 15,000 இன்ட்டு 12 1,80,000. 1,80,000. அதே மாதிரி ஆனுவல் salary of employee 5 rupees is equal to 20,000, 2,40,000. சரியா? 2,40,000. ஓகே. ஸோ இது மாதிரி 5 எம்ப்ளாயிஸுடைய ஆனுவல் சேலரி ஆனது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி வரும்பொழுது யாரெல்லாம் 1 lakh மேலே வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த 5 இருக்கும், 8 வராது, 10, 15, 20, 10, 15 இவங்களோட வேல்யூலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 3 members. ஏன்னா யாரோடலாம் ஆனுவல் சேலரி 1 lakh மேலே வருது, அப்போ கவுண்ட் இஸ்கல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. அப்போ கவுண்ட் எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகும்? 3 times ஆன் ஆகும். கவுண்ட் ஃபஸ்ட்டு 10 lakh வரும்பொழுது இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். 10,000 வரும்போது கவுண்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். 15,000 வரும்போது கவுண்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். 20,000 வரும்போது கவுண்டர். ஏன்னா இது மூணுமே பார்த்தீங்கன்னா 12 மல்டிப்ளை பண்ணுவது எபோவ் 1 lakh. அப்போ என்ன இருக்கும்? 3 times the variable count is incremental. So the value of count is equal to 3. அப்போ கவுண்டோட வேல்யூ இப்போ என்ன இருக்கும்? நமக்கு 3 இருக்கும். அடுத்து என்ன இருக்குது? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துக்கிறேன்? பிரிண்ட்டு என்ன கொடுத்துக்கிறேன்? பிரிண்ட்டு ஃபார்மேட்டு பிளேஸ் கோல்ட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ இதை எதை ரெஃபர் பண்ணோம்னா கவுண்ட் என்ன இருக்குது? 3 எம்ப்ளாயி அவுட் ஆஃப் எத்தனை எம்ப்ளாயி? இதோடைய வேல்யூ என்ன இருக்குது நம்மளுக்கு? இங்கே n. எத்தனை எம்ப்ளாயிஸ் கொடுத்துட்டேன்? 5 எம்ப்ளாயி earn more than 1 lakh per annum. வேற ஒன்றும் கிடையாது. அதாவது கொடுக்கப்பட்ட இந்த எம்ப்ளாயில யாரெல்லாம் அவனுடைய மந்த்லி சேலரியானது மோர் தென் மந்த்லி சேலரிலேருந்து ஆனுவல் சேலரியை கால்குலேட் பண்ணும் பொழுது மோர் தென் 1 lakh இருக்குதோ அவங்களுடைய நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நான் 5 எம்ப்ளாயீஸில் நான் கொடுத்துருக்குறது வந்து ஒரு 3 எம்ப்ளாயீஸ் ஆனது மோர் தென் 1 lakh ஆனியூமில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் கொடுத்துருக்கேன் 3 எம்ப்ளாயி அவுட் ஆஃப் 5 எம்ப்ளாயீஸ் ஆர் ஏர்ன். சரியா? எம்ப்ளாயி ஏர்ன் மோர் தேன் 1 lakh per annum. சொல்றது புரியுதுங்களா? அதாவது 5 பணியாளர்களிலிருந்து எத்தனை பணியாளர்களானது அவனுடைய வருட வருமானத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்களோ அவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கிட சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பணியாளருடைய மாத வருமானத்தை உள்ளீடாக வாங்குகிறோம். வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 12 மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆனுவல் வருட வருமானமாக கால்குலேட் பண்ணுறோம். அந்த வருட வருமானத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? 1 lakh கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கவுண்ட்டுங்கிற வேரியபிளோட வேல்யூஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எத்தனை பேர் வரும்? அந்த 5 மெம்பர்ஸில் 3 எம்ப்ளாயீஸ் ஆனது எபோவ் 1 lakh மேலே எபோவ் 1 lakh வர்றாங்க. அப்போ அந்த 3 times ஆனது அந்த வேரியபிளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் 0லேருந்து 1 ஆகும், 1லேருந்து 2 ஆகும், 2லேருந்து 3 ஆகும். இப்போ கவுண்டோட வேல்யூ நம்ம என்ன இருக்கும்? 3ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டில் 3 எம்ப்ளாயி அவுட் ஆஃப் 5 எம்ப்ளாயீஸ் ஆர் ஏர்னிங் மோர் தேன் 1 lakh per annum. ஒரு வருடத்தில் 3 எம்ப்ளாயி ஆனது கொடுக்கப்பட்ட 5 எம்ப்ளாயிகள் 3 எம்ப்ளாயி ஆனது பணியாளர்களுக்கானது ஒரு வருடத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேலாக அவங்க ஊதியமாக பெறுகிறார்கள். இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட், இதோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ அடுத்த ப்ரோக்ராம் போவோம். இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஒரு லிஸ்ட்டில் 1 to 10 இந்த ப்ரோக்ராம் என்னன்னு சொல்கிறேன். ரைட் எ ப்ரோக்ராம் to create a list of numbers from 1 to 10. Write a program to create a list in the numbers from 1 to 10 and delete the all even numbers and print the rest of numbers in the list. வேற ஒன்றும் கிடையாது. என்ன சொல்லணும்னா ஒரு லிஸ்ட்டில் நம்பர்ஸ் டிஸ்பிளே கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த நம்பர்ஸ் எதுலேருந்து என்ன 1 to 10 இருக்க மாதிரி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ண சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் அப்போ 1 to 10ல் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸை டெலீட் பண்ண சொல்கிறோம். ஈவன் நம்பரை டெலீட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே த நம்பர்ஸ் ரெஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இந்த லிஸ்ட். அப்போ என்ன பண்ணுறோம், ஈவன் நம்பர்ஸ்லாம் போனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஆல் நம்பர்ஸ்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் நல்லா டெப்த்தாக கவனிங்க. ஒரு சின்ன உள்ளார கான்செப்ட் எலிமினேட்டருங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். சரியா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் கண்டிப்பாக. நீ எந்த அளவுக்கு ஷார்ப்பாக வாட்ச் பண்ணுறியோ அதுதான் இந்த ப்ரோக்ராம் புரியும், இல்லைன்னா கண்டிப்பாக புரியாது. ஓகே, இது ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஓகே, ரைட் எ ப்ரோக்ராம் to create list of create a list range of numbers from 1 to 10. Write a program to create a list range of numbers from 1 to 10 and delete even numbers and delete the even numbers, print the rest of numbers in list. அதுக்கப்புறம் என்னது, டெலீட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் என்ன நம்பர்ஸ் மீதி இருக்குதோ அந்த நம்பர்ஸ் ஆனது டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. சரியா, இப்போ அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு கிரியேட் ஏ எம்டி லிஸ்ட் விச் நேம் இஸ் நம். எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். சரியா, நெக்ஸ்ட்டு ஃபார் I in range of 1. ஏங்க சார் 1 கமானா நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்தா என்ன ஆயிரும், நம்மளுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். தட்ஸ் ஐ ஹவ் கிவன் 1. நெக்ஸ்ட்டு இப்போ 1ங்கிற ஐ எடுத்து நம்ம நம்மளை ஆட் பண்ணோம். அப்போ நம் டாட் அப்பன் ஆஃப் ஐ. இப்போ அப்பன்னா சேர்க்கிறது, ஐங்கிற ஒவ்வொரு வேல்யூ எடுத்து எதில் போய் நம்மளை கிரியேட் ஆகும். அடுத்தது இப்போ நம்மங்கிற லிஸ்ட்டில் 1 to 10 பிரிண்ட் பண்ணி பாரு. பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பாரு. சரியா, பிரிண்ட் பண்ணால் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 வந்து கொடுத்துட்டு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் ஆகும். அடுத்தது ஃபார் இன்டெக்ஸ் கமா ஐ இன் எனுமரேட் if I more or less 2 double is equal 0 del num of index. Next print list numbers after deleting list after deleting even numbers. Comma list after deleting even numbers. எதாவது நம்ம பிரிண்ட் பண்ணி பாரு. அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம் கான்செப்ட். ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ அவுட்புட் என்ன வரும், இப்போ என்ன கேட்கும், நம் இஸ் ஈக்குவல் டு நல். நம்மள ஒரு எம்டி லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், அப்போ 1லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 வரல வரும். அப்போ ஒவ்வொரு வேல்யூ ஐயோட வேல்யூ
ஒவ்வொரு வேல்யூயும் கிரியேட் ஆகும்போது அது எதில் போய் ஸ்டோர் ஆகும் நம்மள. அப்போ நம்மள என்ன இருக்குது நம்மளுக்கு இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 வரை நம்மானது நம்மங்கிற ஒரு எம்டி லிஸ்ட்டில் இந்த வேல்யூஸ்லாம் எலிமெண்ட்ஸ்லாம் போய் அதில் ஸ்டோர் ஆயிடும். அப்போ நவ் ஐ ஹவ் கிரியேட்டட் த லிஸ்ட் ஃப்ரம் 1 to 10 in num. அப்போ நம்மள ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ண நம்மங்கிற ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ண ஐ கிரியேட் த நம் லிஸ்ட் விச் இஸ் த வேல்யூஸ் ஃப்ரம் 1 to 10 1 to 10ல கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் அடுத்து இப்போ இந்த அவுட்புட் வரும் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 கோலன் லிஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏன்னா நான் வாங்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ பையோட வேல்யூ 1 இருக்கும் அது போய் நம்மளுக்கு போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்மங்கிற ஒரு எம்டி லிஸ்ட்டில் 1 கிரியேட் ஆகும். அடுத்து ஐயோட 2ன்னு வரும் ஸோ 2 போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து ஐயோட 3ன்னு இருக்கும் 3 ஸ்டோர் ஆகும். 4ங்கிற வேல்யூ ஜெனரேட் ஆகும் 4. அடுத்து 5 6 7 8 9 10 இது மாதிரி லிஸ்ட் ஆனது அப்பன்னுங்கிறது அந்த வேல்யூ ஆஃப் ஐ எதில் போய் அப்பன் பண்ணுறோம் நம்மளை போய் ஆட் பண்ணிகிட்டே வரும். அப்பன்னா சேர்க்கிறது. அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்மளை போய் என்ன பண்ண நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்துருக்கோம். அப்போ நம்மளை ஃபைனலாக இந்த லூப் கம்ப்ளீட் ஆகும்போது நம்மள 10 எலிமெண்ட்ஸ் கூடிய ஒரு லிஸ்டானது கிரியேட் ஆகிடும். ஓகே அதான் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் நம்மன்னு கொடுத்துறேன். நம்மோட வேல்யூ 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஓகே இப்போ இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து இதை கொஞ்சம் கவனி. ஸோ இதுதானே சார் 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஆமாம் எனுமினேட்டர் ஆனது அதோட இண்டெக்ஸ் வேல்யூயை அக்சஸ் பண்ணும். இண்டெக்ஸ் வேல்யூயை அக்சஸ் பண்ணதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் எனுமினேட்டருங்கிற ஒரு ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ எனுமினேட்டர் என்னது நம்மோட வேல்யூ 0. இப்போ 0% இருக்கக்கூடிய எதை 1 எடுத்துக்கும் 0% 1 எடுத்துக்கும். இப்போ 1ஓட வேல்யூ 1. இப்போ ஒரு how can you check the given value is even or not? If you using the modulus by 2, if it is remainder the given value is odd. If it is not if it is written 0 the given value is even. ஒரு நம்பரை மாடுலஸ் 2 டிவைட் பண்ணி மீதி 0 வந்துன்னா அது அந்த நம்பரானது ஈவன் நம்பர். மீதி வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஆட் நம்பர். இப்போ 1 மாடுலஸ் 2 என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னா 1 தான் கிடைக்கும். 1 w = 0 கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ அதனால் என்ன பண்ணும் நம்மளுக்கு இப்போ என்ன ஆகும்னா பாருங்கள். ஸோ இது முக்கியம். ஜீரோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ நம்மளோட வேல்யூஸ் எனக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து இண்டெக்ஸு, இது எலிமெண்ட்ஸு. இப்போ 0 இண்டெக்ஸில் இப்போ ஃபார் லூப்பில் 0% இருக்குது எடுத்துக்கோ. 0% எடுத்துக்கிச்சு. இப்போ 0% இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து 1 ஆனது என்ன இருக்கா கண்டிப்பாக டிவைட் ஆகி மீதி ஏன்னா 1 மாடுலஸ் 2 வந்து 1 தான் வரும். அப்போ என்ன இருக்கும் நம்மளுக்கு 1 தான் ரிட்டர்ன் ஆகும். அப்போ டெலிட் பண்ணாது. அப்போ என்ன பார்த்தா டெலிட்டு பண்ணாது. அப்போ இது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 1க்கு மூவ் ஆகும். அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 1ல் என்ன வேல்யூ இருக்குது 2 இருக்குது. 1ல் 2 இருக்குது. அப்போ 1ல் என்ன இருக்குது நம்மளுக்கு 2 இருக்குது. 2 மாடுலஸ் 2 என்னது ரிமைண்டர் 0 தானே. அப்போ 0 = 0 என்னது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன இருக்குது நம்மளுக்கு டெல் நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ். அப்போ 1ல் இருக்கிற இண்டெக்ஸை டெல் பண்ண சொல்கிறேன். 1ல் இருக்கிற இண்டெக்ஸை நான் என்ன பண்ணுறேன் டெல் பண்ண சொல்கிறேன். 1ல் இருக்கிற இண்டெக்ஸை டெல் பண்ண சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ 1 டெலிட் ஆச்சுன்னா அப்போ இது என்னவா மாறி நம்மளுக்கு 1ஆக மாறிடும். ஏன்னா இங்கே 1 டெலிட்னா இது அடுத்த பர்சன் வருமாங்கண்ணே. அப்போ அடுத்த பர்சன் வந்து 1ஆக இருக்கும். அப்போ 1ல் 3ஆக இருக்கும். ஓகே 1ல் 3ஆக இருக்கும். இதை முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இங்கே செகண்ட் இண்டெக்ஸ். அப்போ இது 1ஆக இருக்கும்போது இது என்னவா இருக்கும் நம்மளுக்கு செகண்ட் இண்டெக்ஸாக இருக்குமா. ஏன்னா இண்டெக்ஸ் ஆனது அடுத்த இண்டெக்ஸ் இங்கே அதெல்லாம் மாறி இருக்கும். இங்கே 2ஆக இருக்கும் 3ஆக இருக்கும் 4ஆக இருக்கும் 5ஆக இருக்கும் மாறி இருக்கும். சரியா நான் இன்னும் மாற்றலை. ஓகே இப்போ 2ஆக இருக்கும். இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 2. 2ல் என்ன இருக்குது 4 இருக்குது. 2 இண்டெக்ஸில் என்ன இருக்குது 4 இருக்குது. அப்போ 4ங்கிற வேல்யூ ஆனது மாடுலஸ் வரும்போது என்னது ரிமைண்டர் 0 வரும். அப்போ அதுவும் டெல் பண்ணணும். அப்போ அந்த வேல்யூ டெல் பண்ணால் அதில் இருக்கிற இண்டெக்ஸ் என்ன இருக்குது 2. 2ல் இருக்கக்கூடிய 4 நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம டெல் பண்ணுறோம். அப்போ
டூவில் இருக்கிற 4 வரும்போது அப்போ இது என்னவா மாறி இப்போ இந்த இடத்துல 2வா மாறுமாங்கண்ணே இதான் 2 அங்கே டெல் பண்ணும்போது இதுவும் போயிடுச்சு. அப்போ இதுதான் 1க்கு அடுத்து இங்கே என்ன 2வா இருக்கும், இது 3யா இருக்குது, இது மாதிரி இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? ஓகே, சொல்கிறது புரியுதா? இது 2வா மாறிடும். ஓகே, அடுத்து என்ன இருக்குது நம்மளுக்கு, இங்கே வந்து 3ன்னு வரும். இப்போ 3ல் இது 1 வரும்பொழுது இது 2வா இருக்கும். அடுத்து இது என்ன இருக்குது 3யா இருக்கும். அப்போ 3ல் என்ன இருக்குது நம்மளுக்கு, 3ல் 6 இருக்குது. 3ல் 6 இருக்குது. 3ல் 6 இருக்குது. அப்போ எடுத்து 3ல் 6 இருக்குது. 6 மாடுலஸ் 2 காம்பவுண்ட் இது ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். அப்போ 3ல் இருக்கக்கூடிய 6 என்ன பண்ண நம்மளுக்கு காலி ஆயிரும். 3ல் 6 காலி ஆயிரும். அப்போ இது இப்போ என்னவா மாறிடும் 3யா மாறிடும். ஏன்னா அடுத்த 2க்கு அடுத்து 3 தான் இருக்கணும், இது 4ஆக இருக்கணும், இது 5ஆக இருக்கணும், 6ஆக இருக்கணும். சரியா? ஓகே, எடுத்து இப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு இப்போ 4ஆக இருக்கும். அடுத்து எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 4ஆக மூவ் ஆகும். ஏன்னா ரேஞ்ச் ஆனது அடுத்த இண்டெக்ஸ் இங்கே 3 ஆகுதுன்னா அடுத்து இங்கே என்ன 4 இருக்கும். மறுபடியும் இங்கே 4 அங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு 8ங்கிற வேல்யூஸ் இருக்குது. அப்போ 8 மாடுலஸ் 2 W=0 கண்டிஷன் என்ன இருக்குது நம்மளுக்கு கண்டிஷன் 0ன்னு இருக்கும். அப்போ 0ன்னு வரும்போது டெல் இண்டெக்ஸ் ஆஃப் 4ல் இருக்கக்கூடிய 8ஐ டெல் பண்ணிடு. 4ல் இருக்கக்கூடிய 8ஐ டெல் பண்ணிடு. ஓகே, அப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு இது 4 போச்சுன்னா அப்போ இதுதான் இப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு 4ஆக மாறிடும். ஏன்னா இந்த 4 டெலிட் ஆச்சுன்னா அப்போ இந்த இதுக்கு இந்த எலிமெண்ட் பொசிஷன் மூவ் ஆகுமா, அப்போ இதுதான் 4ஆக ஆகும். ஆமாம், இங்கிருந்து என்ன நம்மளுக்கு அடுத்தது 5. அப்போ இது 4ஆக இருக்கும்போது என்ன மாறும் 5ஆக இருக்கும். அடுத்தது 5 பாரு, 5ல் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு 5ல் 10ன்னு இருக்கும். 10ன்னு இருக்குது. ஓகே, அப்போ 10 இருக்கும்போது கண்டிப்பாக என்னது 10 மாடுலஸ் 2 வந்து 0 W=0 கண்டிஷன் ட்ரூ அந்த டெல் நம்பர் ஆஃப் இண்டெக்ஸு. சரியா? டெல் நம்பர் ஆஃப் இண்டெக்ஸு. அப்போ என்ன இருக்கும் நம்மளுக்கு இதுவும் டெலிட் ஆயிரும். அப்போ ஃபைனலாக என்ன இருக்கும் 0 1 2 3 4. 0ல் 1 இருக்கும், 1ல் 3 இருக்கும், 2ல் 5 இருக்கும், 3ல் 7 இருக்கும், 4ல் 9 இருக்கும். அடுத்தது இது ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப்டர் டெலிட்டிங் ஈவன் நம்பர். லிஸ்ட்டு ஆஃப்டர் டெலிட்டிங் ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டு டாட் வச்சுக்க. சரியா? டாட் வச்சுட்டா இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு நம்மள இருக்கக்கூடிய வேல்யூ 1 1 3 5 7 9. This is the list of the deleting even numbers in a list. இந்த லிஸ்ட் தான் அந்த ப்ரீவியஸ் லிஸ்ட் இந்த நம்மள இருக்கக்கூடிய ஈவன் நம்பரை டெலிட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய லிஸ்ட். அப்போ ஈவன் நம்பரில் டெலிட் பண்ண என்ன இருக்கும் நம்மளுக்கு 6 நம்பர்ஸ் தான் இருக்கும். சரியா? இது கொஞ்சம் கிரிட்டிக்கல், நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ டெலிட் ஆச்சுன்னா அடுத்த பொசிஷனில் இருக்கிற இண்டெக்ஸு நம்ம டெலிட் பண்ணக்கூடிய பொசிஷனுக்கு மூவ் ஆயிடும். அதுதான் இங்கே இப்போ வந்து 2வை டெலிட் பண்ணினா செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸும் டெலிட் ஆயிரும், இண்டெக்ஸ் பொசிஷன் டெலிட் ஆகும். அப்போ அடுத்துல இருக்கக்கூடிய அந்த 3 தான் என்ன நம்மளுக்கு 2வாக மாறிடும். சரியா? ரேஞ்ச் ஆனது அடுத்தடுத்த இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த இண்டெக்ஸ் பொறுத்தவரை வேல்யூஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த புரியும். அதான் எனுமரேட்டருடைய ஃபங்க்ஷன். சரியா? ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். கொஞ்சம் ஒரு தடவை 2 தடவை நல்லா கவனிங்க, நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்கள். சரியா? இன்னும் இதை கூட நம்ம என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸ் தான் ஐயும் பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா 0 அது மாதிரி 1 2 3 4ல் பார்த்தோன்னா ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்லாம் மாறிட்டு இருக்கும். நீங்கள் இதை தனியாக இடத்துல பிரிண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் நம்ம ஐ கொடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.